Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உங்க லவ்ட் ஒன் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் பாசிபிளா இல்லையான்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? Think about this person. Say this person name 3 times. 1 2 3. Okay, I got it. This person could be Aries, Leo, Sagittarius, Scorpio, Cancer, Pisces, Gemini, Libra, Aquarius. 3 element presentable இருக்கு. Fire sign, water sign, air sign. உங்க loved one உங்க லைஃப்ல 2021, 2024 or 2020 இந்த பீரியடில் அவங்க உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகியிருப்பாங்க. நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பீரியட். ஃபர்ஸ்ட்லி நீங்கள் உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நெகட்டிவாக இருக்குது உங்கள் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸ், டவுட், ஃபியர். பாசிட்டிவாக இல்லை உங்கள் எனர்ஜி. ரீசெண்ட்லி உங்கள் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா டவுட்ஃபுல், ஃபியர், ஓவர் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், சடன்லி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓவர் திங்க் பண்ணி ஃபியர் இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல ஓவர் திங்க் பண்ணுறத. ஆல்ரெடி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஓவர் திங்க் பண்ணுறீங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட், ஒன்லி ஓவர் திங்கிங். ஓவர் திங்க் பண்ணுறதுனால நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் எனர்ஜி லோவாக இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி. லெட் கோ கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லெட் கோ பண்ணி தான் ஆகணும். ஐம் கெட்டிங் த வேர்ட் பிளான்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேஷன், ரீகன்சிலேஷன், மீட்டப். நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பிளான்ஸ் ஒர்க் ஆகலை. தட்ஸ் வை நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருக்கீங்க, ஓவர் திங்கிங். உங்கள் லவ்டு ஒன்னுக்கு உங்கள் மேலே நிறைய பொசசிவ்னஸ் இருக்குது. வெரி பொசசிவ் பர்சன். உங்கள் பொசசிவ்னஸ் அபவுட் இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் அது ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகக்கூடாது. ஓகே. இன் செகண்ட் ஒன், அதர் பர்சன், எக்ஸ்பர்ட் உங்கள் லவ்டு ஒன், அதர் பர்சன் மேலே உங்களுக்கு அட்ராக்ஷன், லைக்கிங், ஃபால் இன் லவ் வரக்கூடாது. தேர்ட் ஒன், நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வாக் அவே பண்ணக்கூடாது. வெரி பொசசிவ் பர்சன், immature, plus childish, too much possessiveness. Guys, this is your energy. இது உங்கள் எனர்ஜி மாதிரியும் இருக்குது, உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜி மாதிரியும் இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் பொசசிவ்னஸ் உங்களால் டீல் பண்ணவே முடியாது. ஐம் ரைட்? நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட கேஷுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா they can't. நீங்கள் கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க, அவுட்டிங் போகிறீங்கன்னா they can't. அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒன்லி ஆல் லவ், ஃபுல் லவ் உங்கள் லவ்டு ஒன் மேலே மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் இனிஷியல் ஸ்டேஜில் உங்கள் லவ்டு ஒன் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. பட் நான் அவங்க எப்படி உங்ககிட்ட ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா கூல் ஹெட்டட், அவங்கள அஃபெக்ட் பண்ணல அந்த மாதிரி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். You are dealing with busy person, workaholic. Guys, you know what? உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க? கூல் ஹெட்டட், ஹாப்பியாக இருக்க மாதிரி, நார்மலாக இருக்க மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க, ரைட்? பட் சிம்பிள் ஒர்க்கில் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. அந்த ஒரு லெவலில் தான் அவங்க இருக்காங்க. அவுட் சைட் அவங்க உங்ககிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா லயன், கிங், குவீன் அந்த மாதிரி. இன்சைட் எமோஷ்னலி வீக். You are their weakness, you are their strength.
ஆக்சுவலி உங்கள் தாட்ஸ் வரப்போ சடன் தாட்ஸ் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறப்போ அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்க எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா நெகட்டிவாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. உங்களை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. உங்கள் தாட்ஸ் வரப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க உங்களை பற்றி. பாஸ்ட் ஃபைட், நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்கள, அதை திங்க் பண்ணி அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. யூனோ வாட், ரீசெண்ட்லி நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் ட்ரீம்ஸில் வந்திருக்கீங்க. திஸ் பர்சன் திங்கிங் அபவுட் யூ. They have deep emotions for you. Guys, நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் மைண்ட் செட் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஐம் ரைட்? அவங்க எமோஷன்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க சிச்சுவேஷன் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யூ கான்ட் ரீட் திஸ் பர்சன் எமோஷன்ஸ். ரீட் பண்ண முடியல. வெரி டஃப் பர்சன், கோல்ட் ஹார்ட்டட். ஸ்டில் நாவ் உங்கள் லவ்ட் ஒன் கேரக்டர், பர்சனாலிட்டி என்னன்னு ஸ்டில் நாவ் உங்களுக்கு தெரியல. அவங்க நிறைய ஹைட் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட. ஹைடிங் சம்திங். கைஸ், உங்கள் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா ரீசெண்ட்லி நீங்கள் க்யூரியஸ் ஆகியிருப்பீங்க. க்யூரியஸ் அபவுட் திஸ் பர்சன். அவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் லைஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ரீசெண்ட்லி அந்த க்யூரியஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்கள் லவ்ட் ஒன் மைண்ட் செட்டை நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. See this, they're losing themselves. அவங்க செல்ஃப், அவங்க கேரக்டர், அவங்க பர்சனாலிட்டி அவங்க லூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குட் கேரக்டர் ப்ளஸ் வெரி ஸ்வீட் பர்சன். இப்போது எப்படி இருக்குன்னா அவங்க கேரக்டர் அவங்க எப்படி லூஸ் பண்ணுறாங்க இந்த நோ கான்டாக்ட்லன்னா அவங்க செல்ஃப் அவங்க டவுன் பண்ணிக்கிறாங்க. கைண்ட்னஸ், வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இப்போ அந்த கைண்ட்னஸ் டிக்ரீஸ் ஆகுது அவங்கக்கிட்ட இருந்து. அவங்க ஓன் கேரக்டர் அவங்க லூஸ் பண்ணுறாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது உங்கள் எனர்ஜி மாதிரி கூட இருக்குது காய்ஸ். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில், இந்த நோ கான்டாக்டில் உங்கள் ஓன் கேரக்டரை நீங்கள் லூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. லெட்டர் MYNTDA, பர்த் மந்த் டிசம்பர், ஜான், ஜூன், அக்டோபர், ஆகஸ்ட். திஸ் பர்சன் ஏஜ் could be 31, 35, 27, 26. They're losing themselves. Look at this. This person break your heart, break your trust. I'm getting the word no one understands me. For example, உங்கள் லவ்ட் ஒன் கரண்ட்லி அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா அவங்கள யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. நீங்கள் மட்டும் உங்கள் லவ்ட் ஒன்னை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போது அவங்க அதை மிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. நீங்கள் மட்டும்தான் பெட்டராக இவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. they know very well. கரண்ட்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. யூ டிசர்வ் பெட்டர். சம்டைம்ஸ் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஐ டிசர்வ் பெட்டர். or else உங்கள் லவ்ட் ஒன் இந்த சேம் வேர்ட், இந்த சேம் சென்டென்ஸ் உங்ககிட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க, யூ டிசர்வ் பெட்டர். உங்கள் லவ்ட் ஒன் வாண்டடாக உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. see, this person have feelings for you, but ட்ரை பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு. this person manipulating you. for example, மைண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், எமோஷ்னலி உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க. அவங்க சைலன்ஸ் இருக்குல்ல, அவங்க சைலன்ஸ் டிஸ்டன்ஸ் உங்களை ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கு, ரைட்? எஸ், உங்கள் லவ்ட் ஒனோட ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸை பிரேக் பண்ணணும், எமோஷ்னலி பிரேக் பண்ணணும்.
மேனிப்புலேட் பண்ணி. தட்ஸ் வை இவங்க வந்து மைண்ட் கேம்ஸ் உங்கள் கூட ப்ளே பண்ணுறாங்க. அவங்க ரெடியாக இல்லை ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஈகோயிஸ்டிக் பர்சன், வெரி ஸ்டபான். அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க ரெடியாக இல்லை, கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க எமோஷ்னலி. இப்போது உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ஃபியர் வந்திருக்கு. என்னென்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வாக் அவே பண்ணிடுவீங்கன்னு. தட்ஸ் வை உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 2 கேட்டகரிஸ் இங்கே பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க மைண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், அந்த ஃபியர் இருக்குல்ல, நீங்கள் வாக் அவே பண்ணிடுவீங்க, இந்த கனெக்ஷன்லேருந்து மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. அந்த ஒரு ஃபியரில் உங்ககிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பர்த் டேட் 22, 13, 8, 19, number 1. See this Ace of Cups. You guys are waiting for a reconciliation? Yes, possible. 222, 111, 333 angel number continuously பார்க்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. ஆஃப்டர் திஸ் வீடியோ 111, 222, 333 angel number நீங்கள் பார்க்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் உங்கள் லவ்டு ஒன் இனிஷியல் அண்ட் உங்கள் இனிஷியல். கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். Guys, do you have headache, head pain? உங்கள் லவ்டு ஒனுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிறப்போ நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் கொஷின்ஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக நீ என்னை பிரேக்கப் பண்ணிட்ட, ஏன் என்கிட்ட பேசல, வை, நோ ரீசன் அப்படின்னு நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. அவங்க அது உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து டிலே பண்ணுறாங்க. அவங்க உங்கள் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்கல, அந்த கொஷின்ஸ் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது, இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தட்ஸ் வை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் கொஷின்ஸ் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து ஸ்டெப் பேக் ஆகுறாங்க. அவங்க செல்ஃப் அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நாட் நவ். ஒன் டே அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க செல்ஃப், அவங்க லவ், அவங்க எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. Guys, look at this. The hermit. This man ஸ்னோஸில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஸ்னோஸ். சி, ஒயிட் ஸ்னோஸில் ஸ்டாண்ட் பண்ணுறப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ரைட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல? சேம். நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க? அடமெண்ட்டாக இருக்காங்க. சன்ஃப்ளவர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நியர்பை ஹோம் நிறைய சன்ஃப்ளவர் இருக்கலாம். ஆர் எல்ஸ் உங்கள் லவ்டு ஒன் நியர்பை ஹோம். பீச் டேட் இன் திஸ் நோ கான்டாக்ட். கைஸ், யூ நோ வாட்? உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் மேலே இருக்க லவ் டிக்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகுது. உங்களோட தாட்ஸ் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த லவ் எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வேஸ்ட். இந்த பர்சன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது வேஸ்ட். அவங்களுக்கு அது தெரியும், டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது வேஸ்ட். டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் உங்கள் ஃபீலிங்ஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். ஐடி ஃபீல்ட், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், டீச்சர், வெரி டாக்கட்டிவ் பர்சன், Christian, religious issues, different language, different background. Okay guys, இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பை, லவ்லீஸ்.